இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இன்டர்வல் இல்லாமல் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். சில மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் ஃபில்மு. ஸோ 20 செகண்ட் ரிலீஸ் ஆகுது, வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ வி ஆர் ஹாப்பி ஃபார் த ரிலீஸ். நல்ல விதமாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகத் பாசில் வந்து ஒரு மலையாள படம் வந்து நடிச்சிருந்தாரு. அதாவது இந்த ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி தெளிக்கிறதுலாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் அதே திருப்பி கான்செப்டாக காமிச்சிங்க, இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அது டேரக்டரோட விஷன் தான். எல்லா கான்செப்ட்டுக்குமே ஒரு 5-6 பக்கம் இருக்கும். அதில் நம்ம ஒரு சைடு எடுத்து நம்ம படம் இருக்குது. எல்லாமே படம்ன்றதே ஒரு ஃபிக்ஷன் தான் இல்லையா, ஒரு எக்ஸாஜரேஷன் ஆஃப் ரியாலிட்டி தான். ஸோ அதனால் அவர் டைரக்டரோட விஷன். ஸோ அவர் நினைக்கிற படத்தை எடுத்துருக்காரு. படத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய கேர் பண்ணி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க இல்லையா சூப்பர் சார். இப்போ அம்மா ஆயிட்டாங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்க குழந்தைய? நல்லா இல்லை வருத்தம்லாம் தெரிவிக்கல. நாங்கள் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணோம். சில சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் மட்டும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேன்டீன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் பண்ணுறோம். சில மல்டிப்ளெக்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இதுக்குமே முன்னாடியே அவங்க ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வல் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான். எப்பயுமே ஒரு விஷயம் புதுசாக வரும்போது அதற்கான ஒரு டிபேட் இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக தான் பார்க்கணும். ஸோ இது நல்ல விதமாக வந்துடும். சாரி, ஒரு 300 ஸ்க்ரீன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ 20 செகண்ட் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லபடியாக நல்ல இது ஒரு இன்டர்வல் இல்லாத ஒரு ஃபில்ம்ன்றதை கொஞ்சம் எல்லாரும் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா எல்லாரும்